உண்மையிலே அது வருத்தமாக தான் இருந்துச்சு. கேள்விப்பட அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்ல பேசினாங்க. ஒரு சீனியர் மினிஸ்டர் அவங்க அங்கே சின்னமா திருப்பாடல் 126:3. இயேசு கிறிஸ்துவில் அன்பான அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அழகான நிச்சயதார்த்த விழாவை கொண்டாட நம்மை ஒன்றிணைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். முதலாவதாக எங்கள் ஆன்மீக வழிகாட்டிகளாகிய அருட்தந்தையர்கள் இங்கு வருகை தந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் சேர்க்கிறது. அமையவிருக்கும் இந்த உடன்படிக்கையை ஆசீர்வதிக்கவும் அதில் இணையும் இரு உறவுகளையும் இரு மனங்களையும் தங்களின் ஜபத்தால் இறை வார்த்தையால் அரவணைக்க வந்த பாசமிகு தந்தையர்களையும் கன்னியர்களையும் தாழ்பணிந்து வரவேற்கிறோம். இரண்டாவதாக எங்கள் வணிக நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிபவர்களையும் தொழில் சார்ந்து சூழ்நிலையில் இருந்து விலகி வந்து நாம் எல்லோரும் ஓர் குடும்பம் என்று எங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சியில் பங்கேற்க வந்த உங்களை சிறப்புடன் வரவேற்கிறோம். பணிக்கு அப்பாலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கை மற்றும் நட்பின் வலுவான பிணைப்பாக வருகை தந்திருக்கும் நண்பர்களையும் வரவேற்கிறோம். வாழ்நாள் முழுவதும் எங்கள் மீது கொண்ட விலை மதிப்பில்லாத அன்பினால் கூடியிருக்கும் உறவுகள் மற்றும் குடும்பத்தினரே, கிராம மக்கள் அனைவரையும் உங்கள் அனைவரும் நெஞ்சார்ந்து நிறைந்த உவகையால் வருக வருக என்று வரவேற்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்ற தொடக்க நூல் 2:18 கூறியது போல் இன்று மகள் செல்சியா, மகன் பில்சன் இருவரும் பரிசுத்த உடன்படிக்கையால் தங்கள் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த அழகான மணமக்களை வரவேற்கும் வேளையில் சபை உரையாளர் 4:15 மதிப்புக்குரிய அருட்தந்தையர்களே, நம்பிக்கைக்குரிய வணிக நண்பர்களே,
பண்புக்குரிய நண்பர்களே, அன்புக்குரிய உறவினர்களே, குடும்ப உறுப்பினர்களே, இன்று இவர்களுக்காக ஜெபிக்க விசுவாச சமூகமாக சூழ்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறோம். உள்ளத்தின் உவகையோடும் அன்போடும் ஒன்றிணைந்து இவர்களுக்காக மன்றாடுவோம். வாருங்கள், இறைவன் இவர்களை ஆசீர்வதிப்பாராக.